ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கன்னியாகுமரியின் ஃபேமஸான சக்கை வற்றல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு சக்கையை கட் பண்ணி அதில் சக்கை சொலையை எடுத்து வைக்கணும். சக்கை சொலையை எடுத்துட்டு அதுக்கு உள்ளாடி இருக்க சக்கை குருவை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூடாக வச்சுருக்க எண்ணெயில் இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தீ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்றது வரை நம்ம அதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேறொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் சக்கை வற்றல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணணும், தேவையான அளவு மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற வகையில் நல்ல மிளகுத்தூள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் சக்கை வற்றல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடையில் போய் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, வீட்டிலேயே நமக்கு போட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.